வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்கள் கடவுச்சீட்டை இணைய வழியில் பெற ஏற்பாடு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சர்வதேச அமைப்பு வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கை தூதரக காரியாலயங்கள் ஊடாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகம் மற்றும் காலத்தை நீடிக்கும் நடவடிக்கைகளை நிகழ்நிலை ஊடாக விரைவாக மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சில் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிகழ்வில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சர்வதேச அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டிருந்த அந்த அமைப்பினுடைய இலங்கை பிரதானி கிறிஸ்டின் பாக்கோ தெரிவிக்கையில், இந்த வருடம் முடிவடைவதற்கு முன்னர் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சினால் தெரிவு செய்யப்படும் 20 தூதரக காரியாலயங்கள் இந்த நிகழ்நிலை நிகழ்ச்சி திட்டத்திற்குள் உள்வாங்கிக் கொள்வதுடன் இதற்கான அனைத்து வளங்களும் ஜப்பானிய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்கள் தற்போது எதிர்கொண்டு வரும் பாரிய பிரச்சனையாக இருக்கும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக வீணடிக்கப்படும் அதிக நேரத்துக்கு தீர்வாக உத்தேச நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்ப படிவம் குடிவரவு குடியரசு திணைக்களத்திற்கு அனுப்புவதும் விரல் அடையாளம் பெறுவதும் தூதரக காரியாலயங்களிலே மேற்கொள்ளப்படும் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட நடவடிக்கையின் கீழ் 20 தூதரக காரியாலயங்கள் இந்த நிகழ்நிலை முறைமையை அறிமுகப்படுத்த முடிவுற்ற பின்னர் அடுத்து வரும் காலங்களில் ஏனைய தூதரக காரியாலயங்களுக்கும் இந்த சேவையை விரிவுபடுத்துமாறு அமைச்சர் விஜித் ஹேரர் கிறிஸ்டின் பாக்கோவிடம் இதன் பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறார். புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சர்வதேச அமைப்பின் பூரண ஒத்துழைப்பை அதற்காக வழங்குவதற்கு தயார் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.